ஸோ இவர் வந்து ஓனர் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணணும் இல்லையா, வச்சிருக்க பொருள்லாம் கரெக்டாக இருக்கா, இவர் கொடுத்ததெல்லாம் வந்து இல்லைன்னா கதவை உடைச்சிட்டாங்களா, தரையை உடைச்சிட்டாங்களா, இல்லை பாத்ரூம் உடைச்சிட்டாங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதை கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். அது ஹவுஸ் ஓனர், அதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் தரப்பு நியாயத்தை கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், ஒரு வழக்கறிஞராக ஒரு டெனண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஓனராக இருக்கட்டும், 2 பேருமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வராமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? பொதுவாக ஒரு டெனண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்ணியத்தோட நடத்தணும். தான் ஓனர், அவர் வந்து வேலைக்காரர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு ஒரு திமிரா இருப்பாங்க. கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். எத்தனை டெனண்ட் வந்தாலும் அந்த ஓனருக்கு எதிரியாக தான் வாங்க. நம்பர் 1, தான் இஷ்டம் போல வர்றது, தான் இஷ்டம் போல போறது, அதிகார துணியில செயல்படுறது, இஷ்டத்துக்கு ரெண்ட்டை கூட்டுறது, பக்கத்தில் அவங்க கூட்டிட்டாங்க நான் கூட்ட போறேன் அப்படின்றது, அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபேர் ரெண்ட் தான் பண்ண முடியும். மார்க்கெட்டில் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர இந்த வருஷம் 10,000 அடுத்த வருஷம் 20,000 இல்லைனா காலி பண்ணி வெளியே போ அப்படின்னு அது சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த இடத்துலையும் பிரச்சனை தான். ரெண்டாவது, டெனண்ட் வந்து அந்த இடத்த சுத்தமாகும், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வராமல். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாயை கட்டி போட்டுட்டு சாப்பாடு போடாமல் கத்திக்கிட்டே கிடக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ பெரிய தொல்லைகள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்கத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல், புகை வரும், ஒரு சில இதில் நாத்தம் அடிக்கும், ஒரு சுத்தமின்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமாக வச்சிருந்து ஓனருக்கும் பாதகம் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரனுக்கும் பாதகம் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து இதெல்லாம் பண்ணால் உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் வராது. கோர்ட்டு போலீஸ் தேவையே இல்லை. இல்லை ஓனர் மோசமாக இருந்தாலும் டெனண்ட் மோசமாக இருந்தாலும் அந்த இடம் என்னமோ நரகமாயிரும். ஓகே, சொர்க்கமயமாக இருக்கணும்னா டெனண்ட்டும் லேண்ட்லார்டும் கரெக்டான சட்டத்திட்டத்தோட அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா சொர்க்க பூமி தான். விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் பெரிய ஆளுன்னு போனா முடிஞ்சது கதை. அதோட நரகத்துக்குள்ள தான் வாழ்ற மாதிரி இருக்கும்.